ஜெஃப் பெசோஸ் வெற்றியின் பயணம் என்பது பாராட்டத்தக்க பார்வை, பொறுமை மற்றும் தாராளமான புதுமைகளை உடையது, சவால்களாலும் வெற்றிகளாலும் குறிக்கப்படுவது. 1994-இல் தனது கேரேஜிலிருந்து அமேசான் நிறுவனத்தைத் தொடங்கி, பெசோஸ் ஒரு தைரியமான பரிந்துரை செய்தார். ஆன்லைன் புத்தகக் கடை உருவாக்கும் தனது கனவினை பின்பற்றுவதற்கு தனது உயர்ந்த வேலையை விட்டுவிட்டு. இன்று அவரது மொத்த செல்வம் கணிக்கப்படுவது நிகரமான $214.8 பில்லியன் ஆகும். இது அவரை உலகின் மிகச் செல்வந்தர்களில் ஒருவராக ஆக்குகிறது. ஆரம்பத்தில் புத்தகங்களை விற்பனை செய்யும் இடமாகத் தொடங்கிய அமேசான், தற்போது உலகளாவிய பொருளின் வலுவான நிறுவனமாக மாறியுள்ளது. அன்றாட தேவைகள் முதல் கிண்டில் இ-ரீடர்ஸ், எக்கோ ஸ்மார்ட் டிவைசஸ் மற்றும் அலெக்சா போன்ற முன்னோடியான தொழில்நுட்ப பண்டங்கள் வரை பரந்த பொருட்களையும் சேவைகளையும் வழங்குகிறது. இந்த நிறுவனம் கம்ப்யூட்டிங் துறையில் அமேசான் வெப் சர்வீசஸ் (AWS) மூலம் வெற்றியடைந்ததுடன், பிரைம் வீடியோ மூலமாக மக்களுக்கான பொழுதுபோக்கிலும், ப்ளூ ஒரிஜின் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் கூட விரிந்துள்ளது. அமேசான் வெற்றிக்கு எதிராக சவால்கள் இல்லாமல் பேசி முடியாது. நிறுவனம் தனது ஆரம்ப காலங்களில் நிதி பிரச்சினைகள், முதலீட்டாளர்களின் சந்தேகம் மற்றும் வேலையிட கலாச்சாரத்தை மையமாக கொண்டு விவாதங்களுக்கு முகம் கொடுத்தது. இதற்கு மத்தியில் பெசோஸ் வாடிக்கையாளர் திருப்தியில் கண்டிப்பாகவும் புதுமையில் உறுதியாகவும் மாறி, அமேசான் $3 டிரில்லியன் மதிப்புடைய நிறுவனமாக மாற்றினார். உலகம் எப்படி வணிகம் செய்கிறது மற்றும் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு கொள்கிறது என்பதை மறுசீரமைத்தார். அவரது கதை கனவுகளை பெரியதாக வைத்து, அபாயங்களைச் சந்தித்து, கண்டிப்புடன் அதன் முன்மாதிரியாக செயல்படுத்துவதற்கான ஒரு உதாரணமாக உள்ளது. மேலும் வீடியோக்களைப் பார்க்க லைஃப் சேஞ்சர்ஸ் இன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும், அவர்களை ஊக்கப்படுத்துங்கள்.